செய்யாறிலிருந்து பாலா என்பவர் பேசுகிறார். இறந்த பின் ஒரு மனிதன் தன்னைத்தான் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறார். பொதுவாக சைவ சித்தாந்த நோக்கில் இறந்த பின் தன்னை பிறருக்கு உணரவும், தன்னை உணரவும் பிறருக்கு தன்னை பற்றி உணர்த்தவும் வல்ல ஆற்றலை பெறுவதுக்கு பேர் தான் மோட்சம்னே பேர். இந்த மோட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறா சைவத்தில். அந்த மோட்சங்கிறது என்ன அப்படின்னா, அவளுக்கு இறப்பு கிடையாது, இரவா நிலை அடைந்தவர்கள். அவர்கள் தன்னை பிறருக்கு உணர்த்த முடியும், தன்னை தான் இருப்பதை உணர முடியும். இந்த ரெண்டும் செய்யலாம். அப்படி செய்யறதுக்கு உதவுவது அப்படிங்கிறது தான் இறையருள் நெறி. அதுதான் சைவ சித்தாந்தம். இப்போ நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் பாருங்கள். கண் இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது, காது இல்லாமல் ஒரு விஷயத்தை கேட்க முடியாது. அதே போல ஆன்மாக்கள், அதாவது உயிர்கள், வெறும் உயிர், இந்த உயிரானது ஒரு உடலை சார்ந்து அல்லாது, எந்த உயிராக இருந்தாலும் சரி, இந்த உயிரானது உடலை சார்ந்தால் அல்லாது, இந்த உடலை சார்ந்தால் தான் தன்னுணர்வை பெறும். அந்த உடலை விட்டுருத்துன்னா தன்னுணர்வை ஒரு ஆன்மா அடைய முடியாது. இறையருள் அல்லாது, அந்த இடத்த தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ உடல் என்பது உயிரை தன்னுணர்வு செய்யக்கூடிய ஒரு கருவி. உயிர் தன்னை உணர்ந்துக்கணும்னா உடல் வேணும். உடல் இல்லாமல் தன்னைத்தானே உணர முடியாது. அதே சமயத்தில் இப்போ இறந்த பிறகு தன்னுணர்வு பெறுவது மோட்சம்னு சொல்லியிருக்கா. இப்போ கண்ணு இல்லாதவன் பார்க்க முடியாது, காது இல்லாதவன், உடம்பே இல்லை, அவன் எப்படி தன்னை உணர முடியும், எப்படி அடுத்தவர்களுக்கு உணர்த்த முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சைவம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஆன்மாவானது சரீரம் இருக்கின்ற பொழுதே, அதாவது உடலோடு உயிரோடு வாழற பொழுதே சிவபூசணையின் வலுவினால், இல்லை சிவனை வழிபடுவதால், அது பக்தி மார்க்கமாக இருக்கட்டும், யோக மார்க்கமாக இருக்கட்டும், ஞான மார்க்கமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வழியில் சிவனருளை பெற்றால் இறந்த பிறகு ருத்ரர்களின் உதவியினால் தன்னுணர்வை அவர்கள் பெறுவார்கள். இந்த யாக்கை இல்லாமலே. அது எப்போ? உயிரோடு இருக்கும்போது சிவ பூஜை பண்ணணும். அந்த சிவனை வழிபாடு பண்ணி, உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணி, வெளியில் சிவனை தியானம் பண்ணி, உள்ளும் புறமும் சிவனை தியானம் பண்ணி நம்ம வழிபாடு பண்ணினால் அந்த பயிற்சி நமக்கு வந்துடும். உடம்பு உள்ளுக்குள்ளே, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே கதவை திறந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி, இந்த யாக்கைக்கு உள்ளே நாம் இருக்க முடியும். திருப்பியும் இதே யாக்கைக்கு உள்ளேருந்து வெளியில் வர முடியும். திருப்பியும் வெளியில் திருப்பியும் உள்ளே போக முடியும். இதை மாதிரி ஒரு கலை இருந்திருக்கு. அந்த கலை தான், இதை தான் திருமூலர் வரலாற்றில் நம்ம பார்க்கலாம். அவர் ஆகாச மார்க்கமாக வந்துட்டுருக்கார். ஒரு ஆயர், மாடு மேய்க்கக்கூடியவர், அவர் பாம்பு கடித்து இறந்துருக்கார். தன்னுடைய உடம்பை கழட்டி வச்சதாகவும், அந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போனதாகவும், அந்த ஆயருடைய உடம்பில் பூந்து அதுக்கப்புறம் திருமூலர் அதே யாக்கையில் இருந்ததாகவும், அவருடைய உண்மையான உடல் இறையருளால் எரிக்கப்பட்டதாகவும் சொல்கிறார். இப்போ இதில் என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த உடல் என்பது ஆன்மாவிற்கு தன்னுணர்வு பெறக்கூடிய ஒரு சாதனம். அந்த உடல் இல்லாமல் ஆன்மா தன்னுணர்வு பெறணும்னா ருத்ரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய உதவி இருந்தால் உடலே இல்லாமல் தன்னுணர்வு பெற முடியும். ஒரு ஆன்மாவாக இருந்தே பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறான். அதை தான் கர்மா காரியங்கள்லாம் பண்ணும்போது அதில் ருத்ரர்களை வழிபாடு பண்ணுவோம். இந்த ருத்ரர்களுக்கு நமக்கு வழிபாடு பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்தினால் அந்த இறந்த ஆன்மாக்கள்
உடல் இல்லாமல் தன்னுணர்வு, அது ஒரு தற்காலிக தன்னுணர்வு. அதை நிரந்தரப்படுத்திக்கணும்னா சிவபூஜை பண்ணி மோட்சம் வாங்கிக்கணும் சிவனுடைய அருளினால் என்பதாக சாத்திரங்கள் சொல்லுகிறது.